பார்த்தீங்க அப்படின்னா தனுசு. தனுசு ராசிக்கு இந்த புத்தாண்டு அப்படின்றது எப்படி சேர்றது? தனுசு ராசிக்கு வருடத்தின் ஆரம்பமே ரொம்ப அற்புதம். ஏன்னா, இந்த ஜாதகத்தில பார்த்தீங்கன்னா, உங்க ராசியிலிருந்து 5ஆம் பாவாதிபதி செவ்வாய், 6ஆம் பாவாதிபதி சுக்கிரன், 7ஆம் பாவாதிபதி புதன் 3 பேர் ராசியில உட்காந்துருக்கிறாங்க. ஒரு பாடலே சொல்லுது, "சோமனுக்காரேல் எட்டில் சுபகிரகங்கள் வீற்றிருந்தால் பூமலி அதியோகம். இதன் பலனை சொல்லுங்கால் நேமியோன் சௌக்கியங்கள் நிறைமதி பலமுடையோன் தீமையாம் பகையை வெல்லும் சேனாதிபதியுமாவான்னா." அப்போ இந்த காலத்தை பொறுத்தளவு இந்த 2026 தனுசுல பிறந்தவங்களுக்கு தங்களை வளர்த்து கொள்றதுக்கு அற்புதமான வருடம். ஏன்னா குரு பார்வை உங்கள் ராசிநாதனே 7ஆம் இடத்துலேருந்து உங்களை பார்க்குறாரு. உங்களை பார்க்கின்ற காரணத்தினால ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வரேன். நீங்கள் இப்போ தான் கல்யாணமாகி 6 மாதம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் கேளுங்க. 2 பேரும் சமமாக இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா 7ஆம் இடத்தை குரு கெடுப்பார். அப்போ திருமண வாழ்க்கை கெட்டுப்போகாமல் இருப்பதற்கு நீங்கள் ஒருவரை ஒருவர் பின்தொடரணும். 2 பேரும் இப்படி போக ஆரம்பித்தா நிற்க முடியாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அவர் ஜென்மத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நல்ல உள்ளம் உங்களுக்கு உண்டு. நீங்களை ஒரு பக்கம் பொண்டாட்டி திட்டுறீங்க, அல்லது கணவனை திட்டுறீங்க, ஆனால் அவனை அற்புதமாக பார்த்துக்கிறீங்க. அந்த அடிப்படையில் பிரிந்து போகாத வாழ்க்கை என்பது தொடரும். அப்போ இது ஒரு பெரிய ஒரு யோகம். எப்பொழுதுமே 7ஆம் இடத்துல குரு இருந்ததுன்னா நாங்கள் அடிப்படை ஜாதகத்திலே சொல்லுவோம், 7ஆம் இடத்துல தனித்த குரு இருக்கிறாரு, பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, பிச்சுக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ அந்த கதி தான் இருக்குது. ஆனாலும் யோகம்னு சொல்கிறேன். காரணம், அந்த 7ஆம் இடத்து அதிபதியோடு பரிவர்த்தனை பெற்ற குரு பகவான். புதன் இங்கே உட்கார வச்சு குரு அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது ரொம்ப பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடியது. அப்போ இயல்பாக நடப்பதை விட 10 மார்க் அதிகமாக போட அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லுகிற நேரம். அப்போ அதே குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களோட முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறும். குறிப்பாக இளைஞர்கள், இளம் பிள்ளைகள், ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், அல்லது இப்போ தான் படித்து முடிச்சுட்டு கல்லூரியை விட்டு வெளியில் வந்திருக்கிறான், முதல்ல உத்தியோகம் தேடுற பையன், இல்லை முதல்ல ஒரு கம்பெனிக்குள்ளே பார்த்தா ஒரு பையன் வேலைக்கு போயிருக்கிறான். இப்படிப்பட்ட அந்த இளம் பருவத்தில் உலகத்தை பார்க்க துடிக்கின்ற இளைஞர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்குமே இந்த குருவின் பார்வை என்பது மிகப்பெரிய அற்புதம் நிகழ்த்தும். தெரிஞ்சோ தெரியாமையோ உங்களை பார்த்த உடனே ஒருத்தருக்கு பிடிச்சி போகுது அந்த இடத்துல. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உதவி கிடைக்குது. அந்த 3ஆம் இடம் என்பது இதுவரையிலும் இருந்திருக்கக்கூடிய சளி தொல்லைகள், கால்கையில் பெயின் ஆகிறது, நரம்பு தொல்லைகள், கால்கை வலி இருக்கிறது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 2-3 வருஷத்தில் இந்த தனுசுல பிறந்தவங்களுக்கெல்லாம் ஒரு கால் பெயின் இருந்திருக்கும். அது எந்த இடத்துல வலிக்குன்னே சொல்ல தெரியாமல் டாக்டர்கிட்ட போய் கோச்சிட்டு வீட்டுக்கு வருவாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வருடம் மருந்தில்லாத ஒரு தீர்வு. அதுதான் ஜாதகம், அதுதான் நேரம். இப்படிப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இதே போல் அதே குரு பகவான் அங்கிருந்து கொண்டு ராசிக்கு 11 பார்க்குறார். 11ஆம் இடம் லாபம் தானே. அப்போ நீங்கள் சொந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தால் எவ்வளோ சம்பாதிக்கலாம்? அப்போ என்னென்னமோ பண்ணி சம்பாதிக்கலாமே. அப்போ ஒரு தொழில் பண்ணுறவங்க உபதொழிலும் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிளைகள் துவங்க ஆரம்பிப்பாங்க. ஒரு ஊரில் வேலை பார்க்குறவன் இன்னொரு ஊரோட டையப்புக்கு போவான். ஏற்றுமதி இறக்குமதி, பொதுவாக உலகளாவிய லிங்கில் நீங்கள் உள்ள நுழைய ஆரம்பிப்பீங்க. போட்டிகளில் நீங்கள் பெருமையாக வெற்றி பெற ஆரம்பிப்பீங்க. இப்படிப்பட்ட அனைத்து வாய்ப்புகளும் இந்த தனுசுல பிறந்தவங்களுக்கு அற்புதமாக இருக்குது. இதே போல் இந்த தனுசுல பிறந்தவங்களுக்கு வருடம் பிறக்கிற போதே சுக்கிரன் தனுசுல உட்காந்துருக்கிறார். அது நல்லதில்லை. 6ஆம் பாவாதி உட்கார்ந்ததுனால ரணம் ரோகம் சத்துருன்றான். அப்போ எதிரிகளால், நோய்களால், கடன்களால் வில்லங்கம் அப்படின்னு பேர். ஆனால் அந்த சுக்கிரனை குரு பார்க்கறதுனால இந்த 3மே உங்களுக்கு சாதகமாக மாறும். அப்போ இதுவரைக்கும் இருந்த வழக்குகள் எதிராளியே ஓடி காலில் விழுவான், முடிஞ்சு போச்சு. இதுவரைக்கும் இருந்த கடன்கள் ஈஸியாக தீர்க்கப்படும். பேங்க் கடன் கட்டவே முடியல, அவனே ஒரு ஆஃபர் கொடுப்பான், எதையாவது விற்றாது கட்டி முடிச்சு வெளியில் வந்துருங்க. அதே மாதிரி நோய் நொடிகளிலிருந்து கஷ்டப்பட்டவர்கள் இயல்பாகவே மருந்து இருந்தாலும் மருந்து இல்லாட்டாலும் ஓரளவு உங்களை திருப்திப்படுத்திக்கிட்டு உங்கள் நோய்களிலிருந்து வெளியில் வர முடியும். இப்படிப்பட்ட வாய்ப்புகள்லாம் வந்துடுது. இதே போல் சூரியனை குரு பார்க்கிறார் 9ஆம் இடத்தை. தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் தகராறு, தகப்பனோட ஒத்து போகலை, பூர்வீக சொத்தை பங்கிட்டு கொள்ள முடியல, ஊர் பக்கமே போக முடியல, அந்த சொத்தவே போய் அனுபவிக்க முடியல. இப்படி தடுமாற்றத்தில் இருந்த பிள்ளைகள் எல்லாம் கூட இந்த குருவின் பார்வையினால், சூரியனோட பார்வை இருக்கிறதுனால இந்த பிள்ளைகள் எல்லாம் அதையெல்லாம் கைப்பற்றி உள்ளதை உள்ளபடி வச்சு அனுபவிக்க ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட மார்க்கங்கள்லாம் அந்த பிள்ளைகளுக்கு உண்டு. நிச்சயமாக சொல்கிறேன், 9க்கு அதிபதியையும் 10க்கு அதிபதியையும் குரு பார்க்கறதுனால தர்ம கர்ம ராஜயோகம்னு சொல்லி உங்கள் வயிற்றுக்கு மட்டும் நீங்கள் உழைச்சி சாப்பிட்ட காலம் போய் 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம், யார் கேட்டாலும் நம்ம 5 ரூபா கொடுத்து உதவலாம். இப்படிங்கிற பொருளாதார முன்னேற்றமும் அப்படிப்பட்ட வளர்ச்சியும் இந்த காலகட்டத்தில் 2026 இவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதில் ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் இடம் மாறுறார். இடம் மாறுகிற போதும் அவர் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பார், நல்லது தான். ஆனால் ராசிநாதன் 8ஆம் இடத்திற்கு சென்று வலுவடைகிறார். அப்போ 8ஆம் இடத்திற்கு போனதுனால செலவுகள் அதிகமாகும். அதே போல் கடன்கள் வாங்க ஆரம்பிப்பாங்க, புதுசாக கடன்கள் சேர ஆரம்பிக்கும். அதெல்லாம் பின்னாடி கட்டலாம். கடன் வாங்காமல் தொழில் பண்ண முடியாது.
அப்போ பின்னாடி கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகணும். இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல பெரிய லெவலில் கார்ப்பரேட் கம்பெனி, இப்போ டேக்ஸ் எல்லாம் பே பண்ணுறாங்கல்ல, ஐடி இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் தயவு செய்து உஷாராக தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்கள் பேப்பரை கிளியராக வச்சுக்கோங்க. அப்போ அரசாங்கத்திடமிருந்து வரி கட்டாதமைக்காக ஃபைன் பண்ணப்படுவதோ நோட்டீஸ் கொடுக்கப்படுகிறதோ இதெல்லாம் கூட உங்களுக்கு வரலாம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம். இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். மற்றபடி பெரிய பாதகங்கள் தனுசுவுக்கு இல்லை, நல்லா தான் இருக்க போகுது. இவங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா யாரு சார்? குன்றின் மேல் இருக்கக்கூடிய குமரன். நீங்கள் யாரை வேணாலும் பிடிச்சிக்கோங்க. திருப்பரங்குன்றமா, திருத்தணியா, பழனியா, சுவாமிமலையா, எங்கேயாவது யாரையாவது ஒருத்தர் பிடிச்சிக்கோங்க. ஸோ தயவுசெய்து வியாழக்கிழமைகளில் முடிந்தால் யாருக்காவது தானங்கள் கொடுங்க. வஸ்திர தானங்கள் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் புதுசாக ஒரு புடவை எடுத்து தான் கொடுக்கணுங்கிறது இல்லை. இயலாதவர்களுக்கு நீங்கள் பயன்படுத்தாமல் வைத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு உதவாதது கூட அவங்களுக்கு புதுசு. இதெல்லாம் அவங்களுக்கு பண்ணுகிற போது அந்த அந்த கர்மா, அந்த பாவம் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் மாற்றும். இதெல்லாம் செய்யும். நிச்சயமா. இவங்களுக்கு 100க்கு எத்தனை மதிப்பெண் சார் கொடுக்கலாம்? 80 மதிப்பெண் கொடுக்கலாம். 80 கொடுக்கலாம்.